இங்க இந்த வயசானவரு ஒரு அழகான சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் அவங்களலாம் அறிமுகப்படுத்தும்போது, அவங்க எல்லாருமே ரொம்ப பொறாமப்படுறாங்க. இந்த பெரியவரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போக்கர் கேம் ஆடிட்டு இருக்காரு. பெட் கட்டி அவர் வீடு, காரு எல்லாத்தையுமே ஒண்ணொண்ணா தோத்துக்கிட்டே வராரு. கடைசியா தன் ஒய்ஃப கூப்பிட்டு அந்த பொண்ண பெட் கட்டி விளையாடுறாரு. எல்லாருமே வெளிய போயிடுறாங்க. ஒருத்தன் மட்டும் விளையாடுறான். கடைசியில இவர் ஜெயிச்சிடுறாரு. இந்த பொண்ணு தான் அவருக்கு லக்கி சார்மா இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பெரியவரும் அந்த பொண்ணும் அவங்க பண்ண வீட்ல போய் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. தோத்து போனவன் எப்படியாவது இவங்கள பழி வாங்கணும்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். பெரியவர் வெளியூருக்கு ஒரு மீட்டிங்க்கு கிளம்புறாரு. அந்த பொண்ணுக்கு காவலா 2 நாயையும் வச்சுட்டு போறாரு. இந்த பொண்ணுக்கு வீட்ல தனியா இருக்க பயமா இருக்கு. அன்னைக்கு நைட் அவங்க வீட்ல கரண்ட் போயிடுது. ஒருத்தன் வரான். நீ யாருன்னு கேட்கும்போது நான் போலீஸ்காரன்னு சொல்லி ஐடி கார்டுலாம் காட்டுறான். மழை பெய்யுது கொடை வேணும்னு கேட்ட உடனே இந்த பொண்ணு எடுக்க போறா. அந்த டைம்ல இவன் ஆள் காணாம போயிடுறான். ஆனா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கான். இந்த பொண்ணு பண்றது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு டைம் இந்த பொண்ணு இவனை பாத்துடுறா. நீங்க இன்னும் போலியான்னு கேட்கும்போது உங்க வீடை ரைட் பண்றதுக்கு தான் வந்தேன். உங்க வீட்டுக்கார் கேம்பிளிங் பண்ணி தானே சொத்தெல்லாம் சேர்த்து வச்சிருக்காருன்னும் போது நீங்க இப்போ போங்க அவர் நாளைக்கு தான் வருவாருன்னு இந்த பொண்ணு சொல்றா. விடிகிற வரைக்கும் நான் இங்கே இருப்பேன்னு அந்த போலீஸ்காரன் சொல்லிடுறான். அப்ப டிவியில் ஒரு நியூஸ் ஓடுது. ஒரு போலீஸ்காரன் மேலதிகாரி சுட்டுட்டாங்கன்னு தப்பிச்சிட்டான்னு. இது இவனா தான் இருப்பானு இந்த பொண்ணு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த போலீஸ்காரனை பார்த்துட்டு நீங்க என்ன பார்த்து பயப்படாதீங்கன்னு டிவியை போட்டு காட்டுறான். கொலையாளின்னு வேற ஒருத்தர் போட்டோவை காட்டுறாங்க. அந்த பொண்ணு போலீஸ்காரங்கிட்ட அவளோட கதையை சொல்றா. அவங்க அப்பா இந்த வீட்டு ஓனர்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருப்பாரு. கடன் திருப்பி கொடுக்க முடியலன்னு இந்த பொண்ணு இந்த வயசானவர் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வயசானவனும் அந்த பொண்ணுகிட்ட நிறைய காசு கொடுத்து இந்த வீட்டை விட்டு ஓடிடுன்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்க நாயெல்லாம் ஏவி விட்டு இந்த பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பாரு.